Happy 40th birthday, Ganesh Mama. Happy 40th birthday, Ganesh Mama. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கணேஷ். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கணேஷ். I've known you for 20 plus years, starting from Amrita. நம்ம 339 கேர்னி வந்ததுக்கப்புறம் நல்லா நெருங்கி பழக சான்ஸ் கிடைச்சது. யூ ஆர் சச் அ அமேசிங் கை. எங்களை எல்லாம் ஒரு நல்ல நல்வழிப்படுத்தி இருக்கிற. வி ஹவ் லாட் ஆஃப் குட் மெமரிஸ். ஸோ இப்போ கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் பார்க்க போகிறோம். ஹாவ் அ வண்டர்ஃபுல் பர்த்டே. Happy birthday to you. கணேஷ் கேக்கெல்லாம் நல்லா வெட்டி பழகிட்டா. நீங்க ஆனால் ஆன கேக் மட்டுமா வெட்டலாம்? கொஞ்சம் கடிப்பா. ரெண்டு பேரும் தெரிய மாட்டேங்கிறீங்க. Hello Ganesha, happy 40th birthday. எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? It's been 22 years since I have officially known you. தமிழ் சினிமாவில் வர்ற எல்லா டைட்டில் மாதிரியும் ஐ திங்க் உன்னை கூப்பிடலான்னு நினைக்கிறேன். நீ வந்து ஒரு நண்பன், சில சமயம் பொல்லாதவன், சில சமயம் காப்பான், சில சமயம் குரு, சில சமயம் அண்ணன். See, you have played all the roles to our gang, to me personally, right? ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்கலான்னா, ஃபஸ்ட்டு நம்ம யூஎஸ் வந்ததுக்கப்புறம் ஐ திங்க் எனக்கு ஃபஸ்ட் இன்சிடென்ட் ஞாபகம் வர்றது என்னென்னா, நானும் நீயும் ஐ திங்க் நான் வந்து ரொம்ப அடம் முடிச்சு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்த்தே ஆகணும்னு சொன்னேன். அப்போ வந்து சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த காரில் அக்காவோட கார் எடுத்துகிட்டு நானும் நீயும் அக்கா வீட்டுக்கு போயிட்டுருந்தோம். பிகாஸ் வேறு எங்கேயும் நம்ம பார்க்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. போகும்போது ஃபஸ்ட்டு டைம் ஐ திங்க் காப் பின்னாடி வந்தான், டிக்கெட் வாங்கினோம். we don't even know what the process is, ப்ரொசீஜர் தெரியாது, கையை எங்கே வைக்கணும், யூனோ ஸ்டேரிங் வீலில் வைக்கணும். we don't know anything about it, but you have been you have involved ourselves in a lot of first. For example, the first speeding ticket, the first time you took us to casino, the first time in US for clubbing, the first time in a hi-fi restaurant in US, first time long drives. So you can name it, like you have been with us throughout, and I think without you, we would not have experienced all those during the college days, right?
அப்புறம் சம் ஆஃப் த ஃபன் தட் வி ஹேட் பேசிக்லி நானும் நீயும் டாமில் ஒர்க் பண்ணுவோம் நைட் ஷிஃப்ட்டு. ஸோ 12 o'clock போவோம், காலைல 7 o'clock வரைக்கும் இருக்கணும். என்ன பண்ணுறதுனே தெரியாது. நைட்டு நல்லா வீட்டில் சாப்பிட்டுட்டு போயிட்டு நானும் நீ அப்படியே சங்கீத ஸ்வரங்கள் பேக்ரவுண்டில் பாடுற மாதிரி பாடிட்டு, நீ ஒரு டாமில் இருப்பேன், நான் ஒரு டாமில் இருப்பேன், நைட்டு ஃபோன் கால் பேசிகிட்டு இருப்போம். இட்ஸ் பீன் யூனோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபன்னாக இருந்தது. காலைல வந்ததுக்கப்புறம் கர்னியில் பார்க்கிங் தேடி கண்டுபிடிச்சி அந்த பார்க்கிங் டிக்கெட்டை ஐ திங்க் நம்ம தான் பார்க்கிங் டிக்கெட் இந்த கர்னிலே வந்து அந்த வருஷம் நிறையா கட்டியிருப்போம்னு நினைக்கிறேன். இட் ஹேஸ் பீன் லைக் யூனோ நான் ஸ்டாப்பாக கட்டிகிட்டு இருந்திருக்கிறோம். The shuttle, the badminton that we played in NJIT, the India-Pakistan match that we watched with our gang in NJIT campus, where there was like certain fights and Sheva got out. The Tamil grounds, we watched like tons of movies. I think நான் தூங்கிடுவேன், but you guys watched tons of movies in there. நியூ ஹாம்ஷ்யர் ட்ரிப், நயாகரா கூப்பிட்டு போனது, அப்புறம் பாலாஜி வந்திருக்கும்போது நம்ம வந்து அட்லாண்டிக் சிட்டி போகும்போது நடந்த கூத்து. Some of them we cannot even reveal outside, but it was so much fun. சத்யாவை ஃபஸ்ட்டு லேப்டாப் வாங்கும்போது நம்மெல்லாம் போய் அதுக்கு ஒரு ட்ரீட் வச்சது, அதுக்கு டிப்பு போட்டது. அப்புறம் ஐ திங்க் நீ வந்து உங்கள் அக்காவோட பர்த்டேக்காக மாலுக்கு போகலான்னு சொன்னேன். அந்த இன்சிடெண்ட் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த ஜெர்சி கார்டன் மால் போகும்போது நான் உங்கள்கிட்ட பேசினது, அதுக்கப்புறம் நம்ம அங்கே போய் இறங்கினதுக்கப்புறம் உங்கள் அக்காவுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்ததுக்கு அவன் வந்து கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% ஆஃப்னு சொன்னான். கணக்கு போட்டு 10 ரூபா சேவ் ஆகும்னு சொல்லி கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணோம் அன்னைக்கு. 2003. That's unbelievable. I think we have done all sorts of nonsense throughout those days. அப்புறம் இன்னொரு இன்சிடெண்ட் என்னென்னா, நானும் நீ சத்யா 3 பேரும் பூல் டேபிள் விளாட்லான்னு கிளம்பினோம். சுத்தமாக கையில் காசு இல்லை. சத்யா ஒருத்தன் தான் நமக்கு எப்பயுமே பேங்கர். அவன் வழக்கம் போல் வாலெட்டை மறந்து விட்டுட்டு வந்துட்டான். நானும் நீயும் பூல் டேபிள் விளாட்றதுக்காக கீழே பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பஸ் ஏறிட்டோம். பஸ் ஏறின சத்யா ஓடி வர்றதுக்குள்ளே பஸ் ஏறிட்டோம். சத்யா ஆப்போசிட் சைடில் வர்ற பஸ்ஸில் ஏறிட்டான். நம்ம பஸ் டிரைவர்கிட்ட திட்டு வாங்கினோம். அதெல்லாம் வந்து ஐ டோன்ட் ஈவன் திங்க் ஸோ வி கேன் ரியலி live through those days. It's such a fun. அக்கா வீட்டில் போய் மீரா மித்ராக்கு ஊட்டிட்டு அக்காவோட அம்மா அப்பாவோட it's unbelievable. I think those are the college days. அதுக்கப்புறம் we continued on like a lot of other journeys. The cruise trip was absolutely fun. The night before the cruise where Nithi, nee, naanu, Gilly, I believe we went on a bar hopping in Miami for like I think 4 to 5 hours. Next day morning cruise irukku. It didn't even matter. We just went on bar hopping for like a long time. Cruise ஏறினதுக்கு அப்புறம் I think we celebrated your birthday in the cruise. That was I think the second day in the cruise. அன்னைக்கு நைட்டு நம்ம கெசினோவில் போய் பண்ண அட்டகாசம். காலைல 4 மணி வரைக்கும் I think we were in the casino. It was a big day for us. What else? Like I can keep on talking, man. This is unbelievable. Again, 22 years is a long time, right? The fun that we had in Ilayaraja concerts is unbelievable. Nithi, you, me, both in Connecticut, in Newark. I think literally அழுதுட்டோன்னு நினைக்கிறேன். And the hiking that we did in COVID, I think probably like 4 or 5 hikes in the last summer was all. நம்ம செட்டில் எல்லாத்தோட ஒய்ஃபுமே ரொம்ப லக்கி. I think especially Gayatri, you are definitely much more luckier than all the ladies in this group to have a husband like Ganesh, who just is always enthusiastic, is jovial, fun-loving, doesn't care about a lot of stuff, cooks, sings, I think enjoys every bit of life. It's again, thanks Gayatri for this opportunity. Gautam, you have the best dad in the world, so enjoy your days. And again, 40 years முடிஞ்சுது, so we have another 40 to go. So Ganesh, hopefully we'll have the same experience and memories going forward. And rest of the things I will talk directly in the party. Enjoy பண்ண. Thank you. Bye.
Happy birthday, Ganesh Mama. Hope you have a good 40th birthday. And I like that you play with me a lot. Happy birthday, Ganesh Mama. I wish you a happy 40th birthday. ஹலோ கணேஷ், ஹாப்பி 40th பர்த்டே. கணேஷ்னு சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வர்றது வந்து எங்களோட பேபி ஷவர். அதில் வந்து கணேஷோட ஃபேமிலி எல்லாருமே பாடினாங்க. பட் ஆனந்தும் கணேஷும் ஒரு தடவை பாடிட்டு இருக்கும்போது திடீர்னு கணேஷை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனந்த் பாடி எல்லாருக்கும் கேட்டுச்சு. அந்த ஃபன்னி மூமெண்ட் மறக்க முடியாது. அப்புறம் நிறையா ட்ரிப்ஸ் கணேஷ் காயத்ரியோட போயிருக்கோம். ஸோ எல்லா ட்ரிப்லேயும் வந்து நாங்கள் ஃபுட்டு, மியூசிக் இது நிறைய பேசியிருக்கோம். நிறைய கேம்ஸ் எல்லாம் விளையாடியிருக்கோம். ஸோ அதெல்லாம் மறக்க முடியாது. கணேஷ் இப்பயும் போல் இந்த 40th போல் 60th 80th எல்லாம் கொண்டாடுவோம். ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகெயின். Hi Ganesh, wish you a happy birthday. Welcome to 40s Club. There are a lot of moments I would like to share now, but Ganesh, Anand stricta சொல்லிட்டான் 2 minutes தான் டைம்ன்ட்டு. ஸோ எனக்கு டக்குன்னு ஞாபகம் ஒரு 2 இன்சிடென்ட்டு நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இட் வாஸ் இன் 2004. நம்ம எல்லாம் ஒரு வீக்கெண்டு நினைக்கிறேன். ஸோ நம்ம எல்லாம் ஒரு பாருக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டுருக்கோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நீ ட்ரிங்க் பண்ணல சின்ஸ் யூஆர் டிரைவிங். ஸோ நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். பின்னாடி வந்து நம்ம கேர்னி கைஸ் தான், சத்யா, நித்தி, ராஜ் நினைக்கிறேன் நான். ஸோ எந்த 3 பேர்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் திரும்பி வந்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ அந்த பெசாயிக் அவென்யூ திரும்பி வந்துட்டு இருக்கும்போது அந்த ஷாப் ரைட் பக்கத்தில் நினைக்கிறேன். ஸோ இப்போ ஷாப் ரைட்டுக்கும் இந்த பெசாயிக் ரிவர் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் நடந்தது. ஸோ நம்மளுக்கு முன்னாடி போயிட்டு இருந்த காரன் வந்து இண்டிகேட்டர் போடாமே வந்து நம்மளை கட் பண்ணி இடிச்சிட்டான். ஸோ அப்போ பெரிய பிரச்சனையாயிடுச்சு. அப்போ ஐ திங்க் நீ தான் கால் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு இருக்கும்போதே என்கிட்ட வந்து சொன்னேன். ஸோ இந்த மாதிரி காப்ஸ் கேட்பாங்க, நீங்கள் தான் ட்ரைவ் பண்ணிங்களான்ட்டு, நான் ட்ரைவ் பண்ணலைன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னேன். நான் தான் ட்ரைவே பண்ணலையாடா, நான் அப்படி தான் சொல்ல போகிறேன், ப்ளஸ் எனக்கு டிரைவிங்கும் தெரியாது அப்படின்னு, அதவே அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னேன். அப்புறம் காப் பக்கத்தில் வந்துட்டு அந்த நம்மளை ஆக்சிடென்ட் பண்ணவன்ட்டு விசாரிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்க ஏதோ நம்ம கைஸ் 5 பேர் எல்லாம் சேர்ந்து வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு சரியாக கேட்கல. இப்போ மறுபடியும் என்கிட்ட வந்தேன் தலை எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், யார் ட்ரிங்க் பண்ணியிருக்கான்ட்டு. நீங்கள் எங்கேயாவது ஓடிடுறீங்களா அப்படின்னு சொன்னேன். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ நான் இந்நேரத்துக்கு எங்கடா போகிறது, ஐ திங்க் அது ஒரு வின்டர்னு நினைக்கிறேன். ஒரு நைட்டு ஒரு 9 மணி இருக்கும். ஸோ இந்த பக்கம் பார்த்தா பெசாயிக் ரிவர், இந்த பக்கம் பார்த்தா ஒரு ஷாப் ரைட், அதுவும் மேலே ஹில்லில் ஏறி போகணும். எனக்கு தெரியாது, எங்கேயாவது ஓடிடுங்க அப்படின்னு. அப்புறம் நான் பக்கத்தில் இருந்த ஒரு பார்க் பண்ணி இந்த காருக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் எல்லாம் இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்தேன். அவங்க போனதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் என்னடா எதுக்கிட்ட ஓட சொன்னேன் அப்படின்னு கேட்டேன். இல்லை, நான் எப்படி இருந்தாலும் மாட்டேன், ட்ரிங்க் பண்ணல, பட் நீங்கள் மாட்டிட்டீங்கன்னா பிரச்சனையாகும் அப்படின்னு. ஸோ அது ஒரு ஃபன்னி மூமெண்ட். அது இன்னும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த இன்சிடென்ட் வந்து உனக்கு ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் அந்த டைம் ஆல்ரெடி ரீச் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது அந்த மாதிரி. மேபி there is another opportunity, we can discuss that, or நம்ம கேங் சேரும் போதெல்லாம் அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு சிரிப்போம். இந்த மாதிரி நிறைய ஃபன்னி மூமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அகெயின் நான் அந்த டைமில் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ப்ளஸ் ஐ மிஸ் திஸ் கேங் 339 கேர்னி கேங் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். எனக்கு இந்தியா வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு செட்டு அமையல. ஸோ பட் ஸ்டில் உங்களெல்லாம் மீட் பண்ணணுன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ வென் யூ ஆர் பேக் இன் இந்தியா, டெஃபினெட்லி we are going to meet and we'll try to have the same fun, we'll repeat that again. So all the best, and I wish you many more happy returns of the day, and keep in touch. Thanks, bye. Hi Ganesh Mama, happy 40th birthday. Hi Ganesh Mama, happy 40th birthday. I really enjoyed hiking with you this summer, and thank you for everything you did this summer. Ganesh Mapi, wishing you a very, very, very happy 40th birthday. I'm going to take this opportunity to share some of my memories with Ganesh.
But before I go ahead and do that, I wanted to thank Gayatri. Gayatri, wonderful idea for pulling this gathering together. And most importantly, Zoom call idea, super idea. That way, like, our friends from India and the West Coast also could join. So I'm going to share some of the memories which is personal to me with Ganesh. Because Bala, Anand, அவங்க நிறைய memories share பண்ணிட்டாங்க. So there is countless when it comes to Ganesh. So I'm just going to pick a couple of them that's interesting. So first one என்னன்னா, I'm 1 year junior to Ganesh. So I've heard Ganesh name even when I was in third year engineering, because my friend Balaji used to tell a lot about Ganesh. So when I came here, I instantly clicked with Ganesh. கணேஷ் அப்போ வந்து கம்ப்யூட்டர் லேபில் ஒர்க் பண்ணிருப்பான் என்ஜிஐடியில். நான் வந்துட்டு கம்ப்யூட்டரில் ஐ எம் வெரி வீக். ஸோ இந்த கோடிங் இதெல்லாம் சுத்தமாக எனக்கு வராது. ஐ ஒன்லி கோ டு கம்ப்யூட்டர் லேப் டு ஜஸ்ட் ஹேங் அவுட் வித் கணேஷ். ஸோ ஆஸ் சூன் அஸ் திஸ் ஷிஃப்ட் எண்ட்ஸ், we typically go to our hangout spot, which is B52 in Harrison. அது எப்படின்னா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ கெட்டோ ஃபார் ஸ்பானிஷ் பீப்புள். It's heavily Spanish people. You rarely find some Indian guys there. But Nanu Ganeshum Varathuku at least 4 to 5 times we go there. So we go there so many times, and eventually the owner of B52 became our friend, and a lot of frequent visitors from Hispanic people became our friends. So andaluk nanga povom. These kind of adventures is totally not possible without Ganesh, because only due to Ganesh we try new things like this. Next என்னன்னா, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே படிப்ஸு, எஸ்பெஷலி when it comes to Satya, like he's a genius. இப்போ அவனுக்கெல்லாம் நான் 2.5 3 hours ஒரு மூவி மாதிரி நான் பேசிகிட்டே இருப்பேன் அவனோட 40th. But when it comes to me and Ganesh, we are academically not so solid. We hardly try to achieve even B grade. So எப்பவுமே வந்துட்டு how to get C++ அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் பேசிகிட்டே இருப்போம். பட் அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாலும் சடனாக பார்த்தீங்கன்னா இந்த கோடிங்கு, திடீர்னு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங், அந்த கோடிங், TCP IP அது இதுன்ட்டு டெக்னிக்கலி ஹீ இஸ் வெரி ஷார்ப், திஸ் கை. ஹீ இஸ் டெஃபினெட்லி ஒன் சச் கை ஹூ இஸ் லைக் வெரி ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டி. ஏன்னா எது பண்ணாலும் ப்ராப்பர் கியர்ஸோடு பண்ணுவான். கால்ஃப் போனால் கால்ஃப் அட்டையர் போட்டுக்குவான், ராஃப்டிங்னா ராஃப்டிங்க்கு அது என்ன அட்டையரோ அந்த மாதிரி தான் வருவான். ஸோ சும்மா இஷ்டம் வந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டான். எது பண்ணாலும் ப்ராப்பராக பண்ணுவான். ஸோ that thing I really liked in him. Next thing என்னென்னா, he loves to try new cuisine, especially in college days. He loves to try Thai food. ஸோ ஒரு தடவை நாங்கள் இப்படி தான் Route 46 Parsipanila, we had Thai. When we came back, it was like around 3 o'clock in the afternoon. We both had class at 4:30. So it was a very cold winter day. So we both said, why don't we just hang out in the car for some time and then we'll go to the class directly. And then apparently we turned on the heater and we slept. And when we woke up, it was like around after 6 p.m. The rest of the story. So it's 6 o'clock, we missed the class, then the next thing is like B52. So that's how adventurous it was with him. So I'm pretty sure like Gautam and Gayatri must be experiencing the same adventures each day with him. So I really wanted to wish Ganesh a happy life ahead. Many say different things about life after 40, but I have certain reservations when it comes to it. So I always feel 40 is just a number. For many people, life starts at 40. So let this be a good beginning, a new beginning for you, Ganesh. So I'm very positive that we will see a lot more milestones ahead and a lot more successes from you. We will always be on your side cheering for you. So you will reach different pinnacles and heights when it comes to career and when it comes to everything that you touch. So wishing you all the very best, Ganesh. So once again, Gayatri, thank you so much for giving this opportunity to record our wishes for Ganesh
And Ganesh Mapi, we will have a wonderful time together and see you soon. Thanks. Bye. Hi Ganesh, it's your 40th birthday and I wish you a very, very happy birthday. Personally, I'm so inspired by your cooking. I still remember the time in 2009 when we all drove from New Jersey to Virginia. We were all super tired and hungry and you greeted us with your super duper yummy food. We were all so amazed by your recently made atto noodles during our hiking times. With all those wonderful memories, I wish you a very happy birthday once again. Gayatri, thank you so much for giving us this opportunity to record our wishes. Bye-bye. Ganesh, wish you a very, very happy birthday. கலக்கு பட்டாசு கணேஷ்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டண்ட்டாக மைண்டுக்கு வர்றது வந்து என்னன்னு பார்த்தா என்ன சொல்கிறது, சான்ஸே இல்லை. சரியான ஒரு பர்சனாலிட்டி, வெரி குட் ஹார்ட்டு, ஒரு ஒரு சச் அ நைஸ் கை. அதான் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ஞாபகத்துக்கு வரும். ஃபஸ்ட்டு கணேஷை மீட் பண்ணது வந்து பார்த்தா ஆனந்த் ஒரு தடவை கூப்பிட்டான். அப்போ தான் ஃபஸ்ட்டு அமெரிக்கா போய் ஒரு ஃபியூ டேஸ் இருக்கும். ஆனந்த் வந்து கூப்பிட்டான், டே கணேஷ் வந்திருக்காப்புறா, காலேஜ் கிளாஸ்மேட்டு அப்படின்னா. சரி, அப்போ நான் வந்து அங்கே தான் இருந்தேன், கேர்னியில் தான், இங்கேயும் இருந்தேன். ஏதோ ஜாப் தேட போயிருந்தேன்னு நினைக்கிறேன், ஆஃப் கேம்பஸ் ஜாப் ஏதாவது தேட போயிருந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ டப்புன்னு அங்கேருந்து வந்தேன், வீட்டுக்கு வந்தேன்னே ஃபஸ்ட்டு இன்ஸ்டண்ட்டாக கணேஷை பார்த்தோன்னே அது என்ன டிஸ்டிங்க்டாக, அது கணேஷ் வந்து அப்போ ஒல்லியாக இருப்போம், அப்படியே மூக்கு வந்து ப்ராமினெண்ட்டாக தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு அப்படியே இதாக இருந்தது. அப்புறம் பேசிவிட்டு இன்ஸ்டண்ட்டாக கணேஷ் கூட வந்து செம ஜாலி பர்சனாலிட்டி, இல்லையே யாருக்காக இருந்தாலும் இன்ஸ்டண்ட்டாக கனெக்ட் ஆயிரும். டக்குன்னு இமீடியட்டாக கனெக்ட் ஆகிடுச்சு. அப்புறம் அப்படியே பேசிட்டு சிரிச்சுட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். கணேஷ்க்கு எனக்கும் காமன் ஃப்ரெண்ட்ஸ் வேறு இருக்காங்க இங்கே கோயம்புத்தூரில், கேசிடிலலாம். அதெல்லாம் அப்படியே பேசிட்டு அப்படியே போயிட்டே இருந்தது. அப்புறம் அக்கா வந்திருந்தாங்க, கணேஷ் அவங்க அக்கா கூட வந்திருந்தாங்க. அவங்க வந்து அப்போ கூப்பிட்டு போனி டங்கின் டோனட்ஸ், அப்போ தான் ஃபஸ்ட்டு. அப்போ அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து டங்கின் டோனட்ஸ்லாம் போயெல்லாம் சாப்பிட மாட்டோம். அதுக்கு போய் ஏன்னா அதுக்கெலாம் காசு போட்டு யார் போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கெலாம் காசுலாம் போட மாட்டோம். காலேஜுக்கு நடந்து போகிறதுக்கே, காலேஜுக்கு போகிறதுக்கே பஸ்ஸில் போனால் அது காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருப்பேன் நான். ஸோ அதனால் அதெல்லாம் வாங்கவே மாட்டேன். பட் அக்கா தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போய் டோனட்ஸு, அந்த பாஸ்டன் க்ரீம்னு நினைக்கிறேன். அட அப்பா, என்னடா இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பாஸ்டன் க்ரீம் சாப்பிட்டு அப்புறம் காஃபி ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு. அப்போ கணேஷ் அவங்க அக்கா ஆரம்பித்து வச்சது. அதுக்கப்புறம் நல்ல சாப்பாடு சாப்பிட்ணுன்னா கணேஷ் எப்போ வந்தாலும் இந்த ஆனந்த் செய்கிறத தின்னு நாக்கு செத்து போய் கிடக்கிற எங்களுக்கு கணேஷ் வந்தான்னா ராஜபோகம் தான். ஒன்றும் இல்லை, இப்படிமா உருளைக்கிழங்கு வெஜிடபிள்ஸ் அது இது என்னமோ போடுவான், பார்த்தா அம்சமாக இருக்கும். தயிரை வச்சு பட்டை கலப்பு சாப்பாடு. ஸோ அந்த மாதிரி. அப்புறம் அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு போனாலும் அப்படி தான், நல்ல செம சாப்பாடாக கிடைக்கும். அப்புறம் கணேஷ்னா இன்ஸ்டண்ட்டாக இன்னொன்று என்னென்னா, மெயினாக காரு. ஃபஸ்ட்டு எங்கள் செட்லேயே ஃபஸ்ட்டு கார் வச்சுருந்தது கணேஷ் தான். ஒரு பிளாக் கலர் காரு, சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி பிளாக் க்ரீனா ஒரு கார், ஆனால் சூப்பராக இருக்கும். இங்கே வந்து நிறையா போவோம். ஃபஸ்ட்டு அந்த ட்ரிப்பெல்லாம் கூட போயிருந்தோம். நாயகரா ஃபஸ்ட்டு ட்ரிப் போனது வந்து அந்த கார். அப்புறம் ஒரு ஷெவி இம்பாலா ஒன்று, அப்புறம் ஒரு பாண்டியாக், ஏதோ ஒரு பாண்டியாக் ஒரு வண்டி ஒன்று. ஸோ இந்த 3 தான் போயிருந்தோம். கணேஷ் எப்போ வந்தாலும் கொண்டாட்டம் தான். அவங்க அக்கா வீட்டில் இருப்பான் மோஸ்ட்லி. அப்புறம் எப்பாவது இங்கே வந்தானாவே எல்லாத்துக்கும் ஒரே ஜாலியாக வரும். டே நீ கணேஷ் வரண்டான்னு. கணேஷ் வந்தாவே ஒரு அப்படியே ஒரு இந்த ரூமே வந்து ஒரு எந்தூசியாசம் பயங்கரமாக வந்துடும். அந்த மாதிரி சரியான செம பர்சனாலிட்டி, வெரி கைண்ட் ஹார்ட்டட், நைஸ் ஹார்ட்டட் பர்சன். காயத்ரி, நீங்கள் ரொம்ப லக்கி. நான் உண்மையாக சொல்லி ஆகணும், எங்கள் பசங்க எல்லாருமே அப்படி தான். பட்டு கன்ஃபார்ம்டாக நீங்கள் ரொம்ப லக்கி. ஸோ அந்த மாதிரி கணேஷ் சான்ஸே இல்லை. ரொம்ப சந்தோஷம். எப்போ மீட் பண்ண போகிறான்னு தெரில. அடுத்தது பாபா பக்தர், நீ எப்போ இந்தியா வர்றான்னு தெரில கணேஷ். ஸோ பிறந்த நாள் பட்டாசாக கொண்டாடு. அங்கிள் ஆண்டி கேட்டதா சொன்னேன்னு சொல்லு, என்ஜாய் பண்ணு. அக்காவை கேட்டதா சொன்னேன்னு சொல்லு, மச்சான் எல்லாத்தையும் கேட்டதா சொன்னேன்னு சொல்லு. சான்ஸே இல்லை, சூப்பர் வெயிட்டிங். உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு பயங்கர ஆவலாக வெயிட் பண்ணிருக்கேன் நான். பாவண்டாமா ப்ளஸ் யூ. கணேஷ, ஹாப்பி பர்த்டே, 40வது பர்த்டே. மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. உன்னை பற்றி சொல்லணும்னா எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறதுன்னு தெரியல. ஸோ உன்னை கணேஷை வந்து எனக்கு சின்ன வயசுன்னு சொல்லக்கூடாது, முடி இருந்த வயசுலேருந்து கணேஷை எனக்கு தெரியும், அது பல வருஷம். ஸோ கணேஷ் வந்து அந்த கணேஷ் வந்து அப்போ தெரிஞ்ச கணேஷ் வந்து நாங்கள் வந்து அட்லீஸ்ட் நான் வந்து அவனை காண்டு கணேஷ்னு கூப்பிட்டுட்டு இருப்பேன்.
ஏன்னா அவனுக்கு மூக்கு மேலேயே கோவம் வந்துட்டு இருக்கோம். ஒரு தடவை கூட அவனை எங்கேயோ நாங்கள் போகிறப்போ பேசிக்கலாக அவனை நல்லா ஓட்டிகிட்டு இருந்தேன். நல்லா ஓட்டுறப்போ அவனுக்கு வந்த கோவத்தில் நடு ரோட்ல என்ன நிப்பாட்டிட்டு போயிட்டான் அவன். பேசிக்கலா அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணிட்டு போனான். அப்படி இருந்த கணேஷ் இப்போ முந்தானத்துக்கு இல்லை இப்போ ரீசெண்டா சந்திச்சப்போ பல வருஷத்துக்கு அப்புறம் அவன் அவன் பையன் பின்னாடி ஓடி ஓடி என்ன சாப்பாடு ஊட்டி அப்படி ஆயிட்டான் கணேஷ். ஸோ அப்படி இருந்த கணேஷ் இப்போ இப்படி ஆயிட்டான் அவன். ஸோ அது இல்லாம பேசிக்கலா இப்போ நான் ஒர்க்ல கூட ஒரு 1 இயர்க்கு முன்னாடி நான் சேர்ந்தேன்னா கணேஷ் தான் காரணம். ஏன்னா அப்போ படிக்கிறப்போ நானும் கணேஷ் பயங்கரமா படிப்போம். எப்பவுமே கிளாஸ்ல ஐ திங்க் நாங்க தான் கடைசின்னு நினைக்கிறேன். ஸோ டீச்சர் வேற பேசிக்கலா கிரேடு ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு சரி இந்த தருதலைங்க இன்னும் இருந்தா நம்மளுக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு கணேஷ்க்கு என்னோட கிரேடு கம்மிக்காக அவனுக்கு அவனை பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுக்கு A கிரேடு கொடுத்து எனக்கு A கிரேடு கொடுத்து பாஸ் பண்ண வச்சான் கணேஷ். அதனால அட்லீஸ்ட் ஒரு 6 months அட்லீஸ்ட் சீக்கிரமா வேலையை சேர்ந்திருப்பேன். கணேஷ் இல்லைன்னா இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் நான் சேர்ந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அது இல்லாம இந்த டைம் அப்போ பேச்சுலர்ஸா இருக்கிறப்போ சமையல் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. எவனும் குரூப்ல சமைக்க மாட்டான். ஒருத்த மட்டும் இருக்கான், பேர் சொல்ல மாட்டேன், ஆனா அவன் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். டொமேட்டோ சாஸ் ஊத்தி அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேக வச்சுட்டு உப்பு போட்டு சமைக்கிற ஆளு. அந்த கஷ்டத்தை சாப்பிட்றப்போ கணேஷ் தான் நல்லா ஆத்தென்டிக்கா ஐயர் ஸ்டைல்ல 12 மணி ஆனாலும் நல்லா ருசியா சமைச்சிட்டு இங்க எல்லாருக்கும் போடுவான். அண்ட் அது இல்லாம கணேஷ் பத்தி சொல்லணும்னா 1 2 போதாது, பல விஷயம் இருக்கும். ஸோ எனிவே கணேஷ், ஹாப்பி பர்த்டே. நல்லவன் நீ. 60 வயசு, அடுத்த 60 வருஷம் உனக்கு பிரச்சனையே இல்லை. ஓகே கணேஷ், அப்புறம் பேசலாம். பை. கங்க்ராச்சுலேஷன்ஸ். பை. பெஸ்ட் விஷஸ். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நண்பா. நலம் வாழ பின்னாலும் என் வாழ்த்துக்கள், பணி தூவும் பல்லாண்டு என் வார்த்தைகள். நண்பா, இன்னைக்கு உன்னுடைய 40வது பிறந்தநாள் கொண்டாடுறோம். இது மாதிரி 60, 70, 80ன்னு நம்ம நண்பர்களோட கொண்டாடணும். கணேசனை பற்றி சொல்லணுன்னா அவன் ஒரு யூனிக்கான ஒரு பிளெண்டு. ரொம்ப ஜாலி பர்சன், அதே சமயம் பயங்கர சீரியஸ் பர்சன் கூட. ரொம்ப எமோஷ்னல், அதே சமயம் பயங்கர கேஷுவல் கூட. இத்தனை வருஷத்தில் நிறைய அனுபவங்கள், நிறையா ஃபன்னி மூமெண்ட்ஸ், எமோஷ்னல் கேரிங் கூட. இஸ் அ வெரி கேரிங் பர்சன். பிரச்சனைன்னா ஏதாவது ஒரு ஹெல்ப்புன்னா கேட்டால் போகிறோம், ஒரு வாயில் சொன்னால் உடனே நின்றுடுவான். இஸ் நோன் ஃபார் இட். எல்லாருக்கும் தெரியும். அது ஒன்றும் புதுசு இல்லை, நான் சொல்ல வேண்டியதில்லை. பட் ஒரு ஃபன்னி மூமெண்ட் சொல்கிறேன். இது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது செம்ம காமெடியாக இருந்தது. ஒரு நாள் நான் ஹாரிசனில் நம்ம வீட்டில் படுத்துட்டு இருந்தோம். நாங்கள் 2 பேரும் தூங்கிட்டு இருந்தோம். நைட்டு ஒரு 2-3 o'clock இருக்கும். திடீர்னு பா அப்படின்னு எழுந்து உக்காந்தான். நான் கூட ஏதோ வீசிங் ஏதோ வந்துடுச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லி, என்னடா ஆச்சு, தண்ணி இன்னி வேணுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லி தலைமாட்டில் ஸ்வீட் பாக்ஸ் வச்சுருப்பான். அதை ஓப்பன் பண்ணி ஒரு லட்டு எடுத்து சாப்பிட்டு உடனே படுத்து தூங்கிட்டான். ஸோ இந்த மாதிரி அதை நினைக்கும் போதெல்லாம் செம்ம சிரிப்பு வரும். பட்டு இந்த மாதிரி நிறையா மூமெண்ட்ஸ் இருக்குது. பட் இந்த எசன்ஸ் ஆஃப் டைம்
இதனோட நான் முடிச்சுக்கிறேன். நண்பா, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்ஜாய் யுவர் டே அண்ட் என்ஜாய் திஸ் மூமெண்ட். வாழ்த்துக்கள். Surprise Ganeshna! Happy 40th birthday. I hope this is all a surprise for you. நாங்கள் ரொம்ப நாளாக பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் இட் அண்ட் யூ செரிஷ் திஸ் மூமெண்ட். உங்களை பற்றி ஏதோ ஒரு மெமரி இல்லை நீங்கள் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. ஒரு மெமரி எனக்கு வந்து ரொம்ப நாளாக என் மனசுலேயே இருக்குது. அது வந்து உங்களை ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து என்னை ஏர்போர்ட்லேருந்து கூப்பிட்டுட்டு வரீங்க. நானும் ஹரிஷு எல்லோரும் ஏர்போர்ட்லேருந்து வந்துட்டுருக்கோம். திடீர்னு ஒரு இடத்துல நீங்கள் வந்து பயங்கரமாக ஒரு டேர்ன் அடித்து நிறுத்துனீங்க. ஸ்வைன்னு அப்படியே அடித்து நிறுத்துனீங்க. நம்ம எங்கே லேக்குக்குள்ளேன்னு போகிறோமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நீங்கள் நிறுத்திட்டு பொறுமையாக என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டேன். இல்லைம்மா, கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, நான் பார்த்துட்டு வரேன், எங்கேயோ உட்காருன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே போய் பார்த்துட்டு இருந்தீங்க. அது என்னால் மறக்கவே முடியாது. அப்புறம் த அதர் திங் ஐ லைக் வெரி மச் அபவுட் யூ இஸ் சாப்பாட்டு விஷயத்தில் நீங்கள் என்றைக்குமே யோசிச்சதே கிடையாது, சங்கோச்சப்பட்டதும் கிடையாது. நிறைய பேர்த்த நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஃபுட்டின்னு சொல்லி. பட் உண்மையாக ஒரு ஃபுட்டினா எப்படி இருப்பாங்கங்கிற டெஃபினிஷன் நான் உங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி டு ஹாவ் மேட் அ குட் ஃப்ரெண்ட் லைக் யூ. I really wish you a very, very happy birthday and many more birthdays to come. Hey Ganesh, happy 40th. Don't feel that you are getting old. You are not aging. உனக்கு வயசாகல, you are getting wiser each passing year. So happy 40th. The best thing I liked about you is நீ நிறைய ரிஸ்க் எடுத்திருக்க. நம்ம ஒரு வாட்டி மலையில் 120 ஓட்டிகிட்டு போனோம் நார்த் கேரளினால. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீடாகவே ஓட்டல. பட் திங்கிங் பேக் அது நம்மளை ஷேப் பண்ணியிருக்கு. I hope you had the same experience. I started driving slow. I don't drive fast these days. So a lot of things have changed. So yeah, I hope you also had a good learning curve with all those things. And the other thing I like about you is ஏதாவது காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா you are very energetic, you are ready to face it and you keep it very simple. ஏதாவது ஒன்ட்டு சொன்னாலும் நீ வந்து டக்குன்னு இல்லைடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு you had that positive attitude in you. So I really like that, how you kept pushing forward, you look forward, you were not worried about the outcome, but you were rather worried about the you were rather encouraging about the experience of getting there, no matter what the outcome is, right? So அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்ககிட்ட. So yeah, it's been fun and have a great 40th buddy and many more years to come. Ganesh, many more happy returns of the day. 40th birthday உன்னோட லைஃப்பில் பெரிய மைல்ஸ்டோன். நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். உன்னோட சமையல் ப்ளஸ் உன்னோட சாங்ஸ் அதெல்லாம் நான் அனுபவிச்சது ஒரு பெரிய ப்ரிவிலேஜ் எனக்கு. எஸ்பெஷலி உன்னோட லேட் நைட் டின்னர் அந்த டைமில் பசிக்கிற டைமில் அண்ட் ஆல்சோ ஏர்லி மார்னிங் 5 AM குக்கிங்ஸ் அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. ஸ்டே பிளெஸ்ட், ஆல்வேஸ் ஸ்டே பாசிட்டிவ். எப்போவுமே உன்னோட ஜோக்ஸ் அண்ட் யுவர் டைமிங் ஜோக்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுறேன். Enjoy your happy birthday to the fullest and many more years to come. Hi Ganesh uncle, I wish you many happy returns of the day. Hope you have a good time and enjoy your birthday from Andrin and Tendril. Bye. Hi Ganesh, happy birthday. Wishing you all very good health and happiness for many more years to come. Sorry என்னால் இன்னைக்கு வர முடியல. With the newborn in the house it's kind of a little tricky. But definitely, we're going to meet soon. Thanks, Gayatri, for taking all the efforts to bring all our friends together. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கு. Thank you. Have fun, Ganesh. We'll meet soon. Bye.